ரொம்ப பேருக்கு தமிழ்நாட்டில் ஒரு தவறான புரிதல் இருக்கு. முஸ்லீம்னாலே அவங்க தாய்மொழி உருது, அவங்க உருது தான் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இஸ்லாமியர்களுக்கும் உருது தெரியுங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்றைய கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சுருக்கமாக சொல்றதுன்னா பழைய வட ஆற்காடு பகுதி, அன்றைக்கு ஆற்காடு நவாபாண்ட பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் தமிழ் உருது தாய்மொழி. அங்க இருக்கக்கூடிய ஒரு 90% இஸ்லாமியர்களுக்கு தாய்மொழி உருது. ஒரு 10% இஸ்லாமியர்களுக்கு தான் தமிழ் தாய்மொழி. அந்த 10% பேர் யாருன்னா புதுக்கோட்டையிலேருந்தோ மதுரையிலேருந்தோ இதை பிழைப்புக்காக அந்த பக்கம் போயிருப்பாங்க. அரசு வேலைக்கோ இல்லை தொழில் தொடங்குறதுக்கோ போனவங்க இருப்பாங்க. 90% தாய். இப்போ வேலூர்ல பிறந்து வளரக்கூடிய ஒரு இந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இஸ்லாமியர்களுக்கும் உருது தான் தெரிஞ்சவங்க, உருது தான் தாய்மொழி அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ புதுக்கோட்டையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 100 இஸ்லாமியர்கள் இருக்குன்னா 99 பேருக்கு தமிழ் தான் தாய்மொழி. ஒருத்தருக்கு மட்டும் வேணா உருது தெரிஞ்சவராக இருப்பார். அவர் இந்த பகுதிகளிலேருந்து அங்கே குடியேறினவராக இருப்பார். மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராம்நாடு, புதுக்கோட்டை, ஓல்டு தஞ்சாவூர். ஏன்னா ஓல்டு தஞ்சாவூர் அதாவது நான் சொல்லக்கூடியது திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருச்சி, பெரம்பலூர், நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டீங்களா, அதாவது பழைய வடார்காடு மாவட்டத்துக்கு கீழே எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் தமிழ் தான் தாய்மொழி.